வெளிப்படையாக வெளியே தெரிலனாலும் முஸ்லீம் ஓட்ஸும் ரொம்ப சைலண்ட்டாக விஜய்க்கு டிஎம்கேலேருந்து விஜய்க்கு ஷிஃப்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு. அங்கே இருக்கிற அதிருப்தியாளர்கள், அங்கே இருக்கிற புது வாக்காளர்கள் எல்லாம் எடுக்கும் பொழுது திமுகவுடைய ஓட்டுக்கள் கணிசமாக தாவேகாக்கு செல்வதற்கான வாய்ப்பு. அவர்கள் தீர்க்கமாக இந்த தேர்தல் வேலைகளை செய்யும் பொழுது மெஜாரிட்டி பிடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. வணக்கம், நான் தங்கமணி, ஃபவுண்டர் இம்பேக்ட் இந்தியா மூவ்மெண்ட். இம்பேக்ட் இந்தியா மூவ்மெண்ட் மூலமா முதல் முறையா ஒரு தேர்தல் பற்றிய ஒரு அப்சர்வேஷன் அனாலிசிஸை வெளியிடுறோம். அதாவது நம்ம பல தொகுதிகளுக்கு நேரடியாக போனது மூலமாகவும், அந்த தொகுதியில் இருக்கிற நமது நிருபர்கள் மூலமாகவும், அங்கே இருக்கிற கட்சிக்காரங்க மூலமாகவும் நம்ம நேரடியாக கேட்டு கேள்விப்பட்டு அங்கே இருக்கிற நிலைமையை புரிந்து கொண்டு, அந்த பகுதியுடைய நிலைமையை புரிந்து கொண்டு தமிழ்நாடு முழுவதும் ஒட்டுமொத்தமாக இந்த தேர்தலுக்கான கணிப்பு எப்படி இருக்குது, யாரு வெல்ல போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கணிப்பை நம்ம எடுத்திருக்கிறோம். இது நம்மளுடைய அப்சர்வேஷன், இம்பேக்ட் இந்தியா மூவ்மெண்ட்டுடைய அப்சர்வேஷன். இட் இஸ் நாட் ஏ சர்வே. நம்ம நேரடியாக சென்று சாம்பிள் மூலமாக எடுத்த சர்வே கிடையாது. நம்மளுடைய நெருங்கிய வட்டாரங்கள், நிருபர்கள், கட்சிக்காரங்க, நேரடியாக நம்ம பேசிய பொதுமக்கள், இவர்கள் மூலமாக நமக்கு கிடைத்த, அதே போல் அரசியல் வல்லுநர்கள், இவர்கள் மூலமாக நம்ம உரையாடியதன் மூலமாக நமக்கு கிடைத்த ஒரு கருத்து. அந்த கருத்தை நம்ம ஒரு கருத்து கணிப்பாக இப்போ நம்ம வெளியிடுறோம். அதாவது இந்த 2026 தேர்தல் மிகவும் ஒரு நெருக்கடியான தேர்தல். எல்லா கட்சிக்குமே, ஆளுகின்ற திமுகவிற்கும், எதிர்கட்சியான அதிமுகவிற்கும், நாம் தமிழர் கட்சிக்கும், தமிழக வெற்றி கழகத்திற்கும் சவாலான தேர்தல், மிகவும் சவாலான தேர்தல். இந்த பக்கம் திமுக கூட்டணி கட்சிகள், திமுகவில் இருக்கிற கூட்டணி கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், இவர்களுக்கும் சவாலான தேர்தல். இந்த பக்கம் அதிமுகவில் இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி, பாமக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளுக்கும் சவாலான தேர்தல். ஆளும் கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் மிக நெருக்கடியான, சவால் மிகுந்த, சரித்திரத்தில் நீயா நானா என்பதை ஆட்டி பார்க்கின்ற, அசைத்து பார்க்கின்ற ஒரு அதிரடியான, அதிபயங்கரமான தேர்தலாக இது இருக்க போது. இதுல எந்த மாற்றமும் இல்லை. கடந்த தேர்தல்கள்லாம் பல்ஸ் சொல்லிடலாம், இந்த இவங்க தான் ஜெயிக்க போறாங்க, இவங்க தான் ஜெயிக்க போறாங்கன்னு ரொம்ப கிளியரா சொல்லிட முடிஞ்சுது. அந்த கருத்து கணிப்பு முடிவுகளும் தீர்க்கமா சொல்ல முடிஞ்சுது. எப்பவுமே ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும், ஒரு ஆளுகின்ற கட்சி மீது, ஆட்சியின் மீது ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும், அடுத்து இவங்க தான் வந்துருவாங்கன்னு சொல்ல முடியும். அண்ட் அந்த பொலிட்டீஷியனுடைய, அந்த கட்சியுடைய கான்ஃபிடென்ஸ், அவங்களுடைய நிலைமை, அவங்க செஞ்சிருக்கிற நலத்திட்டங்கள், இது மூலமா இவங்க திரும்ப வந்துருவாங்கன்னு சொல்ல முடியும், இல்லை இவங்க திரும்ப வந்துடவே முடியாதுன்னு சொல்ல முடியும். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா 2வது முறையாக ஆட்சி அமைத்ததே பெரிய விஷயம். 1% டிஃபரன்ஸ்ல வந்தாங்க, ஜெயிச்சாங்க. அதற்கு காரணமா அம்மா உணவகம், தாலிக்கு தங்கம், லேப்டாப் போன்ற திட்டங்கள்லாம் இருந்தது. இப்படி செயல் திட்டங்கள் அந்த ஆட்சியை மீண்டும் கொண்டு வருவதற்கான வாய்ப்பாக இருந்தது. எம்ஜிஆருக்கு பிறகு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மட்டும்தான் அந்த சாதனையை பல ஆண்டுகள் கழித்து அதை தமிழ்நாட்டில் நிகழ்த்தினார். அதை யாராலையும் செய்ய முடியல, திமுகவால் அதை செய்ய முடியல. ஆனால் அது அதிமுக செஞ்சு காமிச்சது. இந்த முறை 2026 தேர்தல் இது எப்படி இருக்கும், அதிமுகவிற்கு எப்படி இருக்கும் அப்படின்னு 2026 தேர்தல் அதிமுகவுக்கு சாதகமா இருக்குமா? அதிமுக வெல்லுமா? அதிமுக ஆட்சி அமைக்குமா? எடப்பாடியார் முதலமைச்சர் ஆவாரா? அப்படிங்கிற கேள்வி பரவலா அதிமுகவினர் அவங்க கிட்ட இருக்கு, தொண்டர்கள் மத்தியில் இருக்கு, நிர்வாகிகள் மத்தியில் இருக்கு. தேர்தலுக்கு ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்னதாக அதிமுக தொண்டர்கள் மத்தியிலும் ஒரு தொய்வு ஏற்பட்டது, நிர்வாகிகள் மத்தியிலும் அந்த தொய்வு ஏற்பட்டது. கட்சி ஒருங்கிணைக்கல, டிடிவி தினகரன் வெளியே இருக்கிறாரு, சசிகலா வெளியே இருக்கிறாங்க, தேவர் கம்யூனிட்டி ஓட்டு வராது, தெற்கில் நமக்கு வெற்றி வாய்ப்பு குறைஞ்சிடும், இப்படியெல்லாம் பேசப்பட்டது. கடந்த 6 மாத கதை இதெல்லாம். அதனால மீண்டும் அதிமுக வர்றது கஷ்டம், இந்த முறை எடப்பாடி ஜெயிக்கலன்னா அவர் அவ்வளவுதான், கட்சி அவர் கைவிட்டு போயிடும், இப்படி நிறைய விமர்சனங்கள் எழுந்தது. அண்டு பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சுட்டா முடிஞ்சு போச்சு சோழி, அதிமுக வருவதற்கான வாய்ப்பு இல்லை,
பாரதிய ஜனதா கட்சிக்காக இருக்கிற அந்த எதிர்ப்பு ஓட்டுகளால அதிமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை, இப்படிலாம் நிறைய சொல்லப்பட்டது. ஆனா கள நிலவரம் என்ன சொல்லுது, நம்மளோட கணிப்பு என்ன சொல்லுது அப்படின்னு நான் பார்க்கணும். அதாவது அதிமுகவுக்கு இருந்த சவால்கள் கிட்டத்தட்ட தீர்க்கப்பட்டு விட்டது. என்னன்னா டிடிவி தினகரன் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி மூலமா இப்போ அதிமுக கூட்டணிக்குள்ள வந்துட்டார். தேவர் கம்யூனிட்டியோட ஓட்டுக்களை பெறுவதற்காக அவர் உள்ள வந்துட்டாரு. அதிமுக அது ஒரு சாதகம். எடப்பாடியும் டிடிவி தினகரனும் ஒரே வாகனத்துல பிரச்சாரம் பண்றாங்க, 2 பேரும் ஒண்ணு அமர்ந்துக்கிறாங்க. அது சுமூகமான ஒரு உடன்படிக்கைக்கு வந்துருச்சு. சசிகலா மட்டும்தான் வெளியே இருக்கிறாங்க. அவங்களால பெரிய ஓட் ஷேரிங் போறதுக்கான வாய்ப்பு இல்லை. சசிகலா அண்டு பாமக நிறுவனர் ராமதாஸ் அவங்க ஏதோ ஒரு கூட்டணி வச்சிருக்காங்க. அந்த கூட்டணி பெருசா எடுபட போறதில்ல. அதனால பெரிய வாக்குகள் அவங்க பிரிக்க போறதில்ல, வரப்போறதில்ல. ஸோ அதை நம்ம அதை பத்தி பேச தேவையில்லை. டிடிவி தினகரனால கணிசமான வாக்குகளை பெற முடியும். தேவர் கம்யூனிட்டி பெல்ட்ல தெற்கு ராமநாதபுரம், தேனி, திண்டுக்கல் இந்த பகுதிகளெல்லாம் கணிசமான வாக்குகளை அதிமுக பெறும். ஏன்னா கடந்த முறை எலெக்ஷன்ல கிட்டத்தட்ட 30 சீட்டுகள், 30க்கும் மேற்பட்ட சீட்டுகளை டிடிவி தினகரன் வாக்குகளை பிரித்ததுனால அதிமுக தோற்பதாக ஆகிப்போச்சு. அதிமுக தோற்க டிடிவி தினகரனோட சசிகலாவுடைய அந்த பிரிவு வந்து ஒரு முக்கியமான இன்ஃப்ளூயன்ஸாக இருந்தது. அது இந்த முறை மாற்றப்படும் நம்பலாம். இப்போ டிடிவி தினகரன் ஆதரவாளர்கள் அதிமுகவுக்கு ஆதரவளிக்கிறாங்க. அமமுக கட்சியினர் அதிமுகவுக்காக வேலை பார்க்குறாங்க. ஒரு விஷயம் சரி செய்யப்பட்டு விட்டது. இன்னொரு பக்கம் பாரதிய ஜனதா கட்சியுடைய வாக்குகள், பாரதிய ஜனதா கட்சியை கஷ்டப்பட்டு நடந்து தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் செய்து பூத் கமிட்டிகள் எல்லாம் அமைத்து, நிர்வாகிகள் எல்லாம் அமைத்து, நிறைய பேரை கட்சியில இணைத்து, உறுப்பினர்களை எண்ணிக்கையை அதிகரித்து ஒரு மிகுந்த பெரிய கட்டமைப்பு உருவாக்கி வச்சிருக்காரு அண்ணாமலை. உருவாக்கி வச்சிருந்தார் அண்ணாமலை. இன்னும் இருக்கு அந்த கட்டமைப்பு. அது அதிமுகவுக்கு சாதகமா அமையும். பாரதிய ஜனதா கட்சி கொடிகளை நம்ம நிறைய இடங்களை பார்க்க முடியுது. அந்த தொண்டர்கள் உற்சாகமாக அதிமுக கூட்டணிக்காக வேலை பார்க்குறாங்க, டெடிக்கேட்டடாக வேலை பார்க்குறாங்க. 27 சீட்ல பாஜகவும் நிற்குது. அதனால பாஜக கடந்த 2024 தேர்தலில் தனித்து ஒரு சில கட்சிகளோட கூட்டணி வைத்து, அதாவது பாமக, டிடிவி தினகரன் போன்றவர்களோட கூட்டணி வைத்து 11% வாக்குகளை பெற்றிருந்தது. கூட்டணியோட சேர்த்தா 18%, பாஜக மட்டும் 11%. இது பெரிய வாக்கு வங்கி. பாரதிய ஜனதா கட்சி தனித்துவமா ஒரு பெரிய வாக்கு வங்கியை வச்சிருக்கு. 11% வாக்கு வங்கி. பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் காலூன்றவே முடியாது, வாய்ப்பே இல்லைன்னு சொன்ன காலம் மாறி 11% வந்தது டெல்லி பாஜகவுக்கே ஆச்சரியம். அது தமிழக பாஜகவுக்கே ஆச்சரியம். அப்படியான ஒரு வாக்கு வங்கி வந்தது. அதுக்கு காரணம் அண்ணாமலை என்கிற ஒற்றை மனிதன், தனி மனிதன், ஒரு வலிமையான அரசியல்வாதியா இருந்து அதை சாதிச்சு காமிச்சார். அப்படி அவர் சாதித்து கல்டிவேட் பண்ணி வச்சிருக்கிற 11% வாக்குகள் அதிமுகக்கு வருது. அது சாதகம் தான். பாஜக உள்ளே இருப்பதனால அதிமுகவிற்கு வாக்குகள், அதனால குறையக்கூடிய வாக்குகள், கிறிஸ்டின் முஸ்லிம் ஓட்டுகள் வராது. அது வழக்கமாவே அதிமுகக்கு வரது இல்லை, இந்த முறையும் பெருசா வராது. அதனால பெரிய பாதிப்பு இல்லை. பாரதிய ஜனதா கட்சினால இவங்களுக்கு ஓட்டு போட மாட்டோன்னு வாக்குகள் போக தான் செய்யும். ஆனா அந்த வாக்குகள் போனாலும் அண்ணாமலை சேர்த்து வச்சிருக்கிற வாக்கு வங்கி உள்ள வருது. அதனால போற வாக்குகளை விட வர வாக்கு அதிகமாக தான் இருக்குங்கிறது நம்ம கணிப்பு. அந்த வகையில் ஒரு ஏடிஎம்கேக்கு இது ஒரு சாதகமாக தான் இருக்கும். ஏன்னா இப்போ இருக்கிற பிரச்சனைகள்ல, இந்த தேர்தல் நெருக்கடிகள்ல விஜய் போன்ற சக்தி புதுசாக வந்திருக்கிறதுனால கூட்டணி வலுவா இருக்கிறதா நல்லது, கட்சி பலம் அதிகமா இருக்கிறது தான் நல்லது. அந்த வகையில பாரதிய ஜனதா கட்சி இருப்பது இந்த தேர்தலில் எடப்பாடியாருக்கு, அதிமுகவுக்கு சாதகமாகத்தான் அமையும். அந்த மெஷினரி ஒர்க் பண்ணதுல ஒரு பெரிய தேசிய கட்சி, அந்த தேசிய கட்சியோட செல்வாக்கு, பிரதமர் மோடி வந்து பிரச்சாரம் பண்றாரு, மத்திய அமைச்சர்கள் இங்கே தமிழ்நாட்டிலேயே படுத்து தூங்குறாங்க, இங்கே பிரச்சாரம் பண்றாங்க, இங்கே கிடக்குறாங்க, அதெல்லாம் ஒரு பெரிய பலம் தானே. அந்த வகையில அதிமுகவுக்கு சாதகமா இருக்கும். இப்போ அதிமுகவுக்கு இருக்கிற ஒரே சவால் அப்படின்னா தமிழக வெற்றி கழகம். இந்த தமிழக வெற்றி கழகம் பிரிக்கின்ற ஓட்டு, இதனால அதிமுக தோல்வி அடையுமா அப்படின்னா
நம்ம அப்சர்வேஷன், தமிழக வெற்றிக் கழகம் அதிமுக திமுக 2 கட்சிகளுடைய வாக்குகளையும் எடுக்கிறாங்க. ஆனா அதிகப்படியான வாக்குகள் எங்கிருந்து போகுது அப்படின்னா அது ரொம்ப மைனர் டிஃபரன்ஸ் இல்ல. திமுகவோட வாக்குகளை தான் அதிகமா தமிழக வெற்றிக் கழகம் எடுக்குதுன்னு தான் சொல்லணும். அப்படிதான் சொல்லணும். எஸ். ஏன்னா முக்கியமான பிரதானமான காரணம், தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் பிரச்சாரத்தை முன்னெடுத்தது முழுக்க முழுக்க அதிகபட்சமா கிட்டத்தட்ட 70% மேல அவர் பிரச்சாரம் செய்த இடங்கள் திமுக வலிமையாக இருக்கக்கூடிய தொகுதிகள், திமுக வலிமையாக இருக்கக்கூடிய மாவட்டங்கள். அங்கதான் அவரோட டார்கெட். டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் தான் போட்டின்னு டிஎம்கே பெல்ட் அப்படியே ஆரம்பிச்சு கடைமடை பகுதி, டெல்டா மாவட்டம் இப்படிதான் போனார், கன்னியாகுமரி. இப்பதான் கொங்கு பெல்ட் இருக்கார். ஸோ அவர் டார்கெட் பண்ணது எல்லாமே திமுகவுடைய கோட்டைகளை தான். அப்போ அங்க இருக்கிற அதிருப்தியாளர்கள், அங்க இருக்கிற புது வாக்காளர்கள் எல்லாம் எடுக்கும் பொழுது திமுகவுடைய ஓட்டுக்கள் கணிசமாக தாவேகாக்கு செல்வதற்கான வாய்ப்பு இருக்கு. அந்த இடங்கள் எல்லாம் அதிமுக வெல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இது அதிமுகவுக்கு சாதகமான நிலை. பெண்கள் வாக்கு அதிமுக இருக்கிற பெண்கள் வாக்கு போகும். அதே சமயம் திமுக இருக்கிற பெண்கள் வாக்கும் விஜய்க்கு போகும். இளைஞர் வாக்கு, இளைஞர்கள் அதிமுக இருக்கிற இளைஞர்கள் வாக்கு போகும். திமுகவில் இருக்கிற இளைஞர் வாக்குகளும் விஜய்க்கு போகும். 2 பக்கம் சரிசமமா பிரியுது. இதை தாண்டி எங்க எக்ஸ்ட்ரா திமுக கிட்ட இருந்து பிரியுது அப்படின்னா, விஜய் தீர்க்கமா திமுக பெல்ட்ல பிரச்சாரம் பண்றதுனால அங்க இருக்கிற திமுக குடும்பத்துல இருக்கிற பிள்ளைகள், அப்பா அம்மா டிஎம்கே இருப்பாங்க, பிள்ளைகள் திமுகல இருந்து விஜய்க்கு ஓட்டு போடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதனால அங்க திமுகக்கு லாஸ். கிறிஸ்டியன் முஸ்லிம் ஓட்ஸ் திமுகக்கு தான் ஸ்ட்ராங்கா இருக்கு. அந்த ஓட்டு எப்பயுமே பெருசா கணிசமா வராது ஏடிஎம்கேக்கு. குறைவான முஸ்லிம் பெண்கள், கிறிஸ்டின் பெண்கள் ஓட்டுகள் தான் அதிகமாக வரும். ஆனா மெஜாரிட்டியான கிறிஸ்டின் முஸ்லிம் ஓட்ஸ் இவ்வளோ நாள் திமுகவுக்கு போயிட்டு இருந்தது. விஜயோட வருகைக்கு பிறகு கடற்கரை மாவட்டங்கள் இருக்கிற கிறிஸ்தவர்கள் விஜய்க்கு வாக்களிப்பதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சபைகள்லயே பேசிக்கிறாங்க. நிறைய சபைகள்ல, கிறிஸ்தவ சபைகள்ல விஜய்க்கு இந்த முறை ஜோசப் விஜய்க்கு நம்ம வாக்குகளை செலுத்தலாம்னு சொல்றாங்க. இந்த காரணிகள்னால வழக்கமா திமுக வந்துகிட்டு இருந்த கிறிஸ்டின் ஓட்டு கட்டாங்க. இதே போல முஸ்லீம் ஓட்ஸும் ரொம்ப சைலண்டா, வெளிப்படையா வெளியே தெரியலனாலும் முஸ்லீம் ஓட்ஸும் ரொம்ப சைலண்டா விஜய்க்கு டிஎம்கேல இருந்து விஜய்க்கு ஷிஃப்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி பார்க்கும் பொழுது விஜய் யார் வாக்குகளை அதிகமாக எடுக்கிறார் என்ற அந்த $1 மில்லியன் கேள்விக்கு நம்மளுடைய அப்சர்வேஷன், நம்மளுடைய கணிப்புப்படி திமுகவுடைய வாக்குகளை தான் அதிகமா எடுக்கிறார். அப்போ இந்த தேர்தல் யாருக்கு சாதகமா அமையுதுன்னா அதிமுகவுக்கு சாதகமா அமையுது. ஒண்ணு, வாக்குகளை, திமுக வாக்குகளை அதிகமா விஜய் எடுக்கிறார். இன்னொரு புறம் திமுகவின் மீது ஆன்டி இன்கம்பன்சியும் வலிமையா இருக்கு, வலுவா இருக்கு. பொதுவாகவே எந்த ஒரு அரசாங்கம் நடக்கும் பொழுதும் ஆன்டி இன்கம்பன்சி, அதாவது ஆட்சிக்கு எதிரான மனநிலை மக்கள் மத்தியில அதிகமாவே இருக்கும். பெட்ரோல் விலை ஏறிச்சுனாலும், சாதாரண காய்கறி விலை ஏறிச்சுனாலும், எதா இருந்தாலும் மக்கள் ஆட்சியாளர்கள் மேலதான் குறை சொல்லுவாங்க. பால் விலை எது உயர்ந்தாலும் தன்னோட அன்றாட வாழ்க்கையை நல்லபடியா போகல, அமைதியா போகலன்னா கூட ஆட்சியை குற்றம் சொல்வது இயல்பான ஒன்று. அதனாலேயே 5 வருஷத்துக்கு இருக்க ஆட்சியை மாத்தி விட்டுருவாங்க. கடந்த முறை, இந்த முறை ஸ்டாலின் என்னதான் செஞ்சு பார்க்கறாருன்னு பார்க்கலாம் அப்படின்னு அவருக்கு வாக்களிச்சாங்க. அதனால முதலமைச்சர் ஆனார். ஆனா இந்த முறை அப்படி நடக்காது. இந்த ஆன்டி இன்கம்பன்சி கடுமையா இருக்கு. ஆட்சிக்கு எதிரான எதிர்ப்பு நிலை, மனநிலை அதிகமா இருக்கு. காரணம், முதலமைச்சர் ஸ்டாலின் நிறைய திட்டங்கள் மூலமா, அதாவது 1000 ரூபாய் பெண்களுக்கு ஊக்கத்தொகை, அப்புறம் இலவச பேருந்து, இப்படி திட்டங்கள் கொடுத்திருந்தாலும் கரண்ட் பில் ஏறிடுச்சு, பால் விலை ஏறிடுச்சு, விலைவாசி ஏறிடுச்சு, கேஸ் சிலிண்டர் ஏறிடுச்சு, பெட்ரோல் விலை ஏறிடுச்சுன்னு மக்களுக்கு கடுமையான எதிர்ப்பு இருக்கு. அதே போல பாலியல் குற்றங்கள், ரேப் குற்றங்கள், கஞ்சா, போதை, இந்த பிரச்சனையும் கடுமையா விமர்சிக்கப்படுது. எடப்பாடி ஆன்டி ட்ரக் விஜிலன்ஸ் செல்லுன்னு தனியா ஒரு ஃபோர்ஸ் ஆரம்பிப்பேன் நேரடியன் கட்டுப்பாட்டுல அப்படின்னு ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கிறாரு. அதாவது போதை தடுப்புக்குன்னு தனி பிரிவு அமைக்கப்படும் அப்படின்னு அறிவிக்கிறாரு. அது என்னோட நேரடி கட்டுப்பாட்டுல இருக்கணும். அந்த அளவுக்கு இப்படி ஒரு அறிவிப்பை கொடுக்குற அளவுக்கு போதை கலாச்சாரம் அதிகமாயிடுச்சு.
அப்புறம் காவல்துறையில வழக்குகள் நிறைய எடுக்காம விட்டாங்க. நிறைய வழக்குகளை பதிவு செய்யாம எளிமையா விட்டது. அதெல்லாம் திமுக அரசு மீது இருக்கிற குற்றச்சாட்டுகள், விமர்சனங்கள். இது எல்லாம் புதிய அடுத்து வேற யாருக்காவது வரட்டும்னு நினைக்கிற மனநிலை தான் ஏற்படுத்தும். அப்படி அந்த மனநிலை ஏற்படும் பொழுது வாக்குகள் தமிழக வெற்றிக் கழகத்திற்கும் அதிமுகவுக்கும் செல்லும். அப்படி செல்லும் பொழுது இந்த வாக்குகளை போடும் பொழுது மக்கள் மனநிலை யார் ஜெயிப்பாங்க, ஜெயிப்பதற்கான வாய்ப்பு யாருக்கு இருக்குன்னு பார்ப்பாங்க. அப்போ அதிமுக தான் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. விஜய்க்கு போட்டா ஜெயிப்பாரா அப்படிங்கிறது ஒரு காரணியா பார்ப்பாங்க. அப்புறம் தமிழக வெற்றி கழகத்தோட வேட்பாளர்கள் ஒரு முக்கியமான அங்கமா இருப்பாங்க. அதாவது அவங்க யாரு, அந்த தொகுதியில யாரு வேட்பாளர் இருக்கிறாங்க, அவங்க சாதி என்ன, அவர் எவ்வளவு நாளா வேலை பார்த்தாரு, இதெல்லாம் பார்ப்பாங்க. அந்த மக்களோட நேரடி தொடர்பு எப்படி இருக்கு, இதெல்லாம் பார்த்து தான் அந்த வாக்குகள், அவர்களுக்கான வாக்குகள் அதிகமாக வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த காரணிகள்லாம் பார்க்கும் பொழுது அதிமுகவிற்கு தான் அதிகமான செல்வாக்கு இந்த தேர்தலில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதிகமான செல்வாக்குன்னா ரொம்ப சொல்லிட முடியாது. மைனர் பர்சன்டேஜ்ல 1% இருந்து 3% இந்த இதுல மைனர் பர்சன்டேஜ்ல அதிமுக அதிகப்படியான இடங்களை எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் இருந்தாலுமே இது வந்து ஒரு டஃப்பான சூழல். தமிழ்நாடு அரசியலையே ஒரு மிக மிக நெருக்கடியான ஒரு சூழல். தொங்கு சட்டசபை கூட ஏற்படலாம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அதிபெரும்பான்மை தனிப்பட்ட ஒரு கட்சிக்கு வருவதற்கான வாய்ப்பு இல்லைன்னு சொல்ற அளவுக்கு இருக்கு. இருந்தாலும் சில கருத்து கணிப்புகள் வந்திருக்கு. சாணக்கியா அது வந்திருக்கு. 40% வாக்குகள் அதிமுகவிற்கு, 37% வாக்குகள் திமுகவிற்கு போவதற்கான வாய்ப்பு இருக்கு. 18% வாக்குகளை தாவேகா பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. 5% வாக்குகளை சீமான் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதே போல IANSன்னு ஒரு கருத்து கணிப்பு முடிவில் அதிமுக 117 இருந்து 127 இடங்களை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. திமுக 114 இடங்கள் வரைக்கும் எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழக வெற்றிக் கழகம் 60க்கும் மேற்பட்ட இடங்கள்ல பெரும் போட்டியா இருப்பாங்க, 18% வாக்குகளுடன் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ 60 to 70 தொகுதிகளில் தமிழக வெற்றிக் கழகம் கடுமையான போட்டியை கொடுக்க போது, அந்த தொகுதிகளில் அந்த தமிழக வெற்றிக் கழகத்தோட வேட்பாளர் யாரு, விஜயோட தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கு, விஜய் அங்க போய் ஓட்டு கேட்டாரா, அங்க இருக்கிற வேட்பாளர் வீடு வீடா போய் ஓட்டு கேட்டாரா, நேரடி பரிச்சயம் இருக்குதா, அந்த தொகுதி மக்களுக்கு அவர் நல்லா தெரியுமா, அந்த வேட்பாளர் மீது தொகுதி மக்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதா, அவர் சாதியுடைய அமைப்புல அவர் பெரும்பான்மை சாதியை சேர்ந்தவரா இருக்கிறாரா, அந்த சாதி சங்கங்களுடைய செல்வாக்கு அவருக்கு இருக்கிறதா, அங்க இருக்கிற ஊர் பெரியவர்கள் தொழிலதிபர்களுடைய செல்வாக்கு அவருக்கு இருக்கிறதா, சாமானிய மனிதர்களுடைய ஆதரவு அவருக்கு இருக்கிறதா, இப்படி பல்வேறு காரணிகள் தான் தமிழக வெற்றிக் கழகத்துடைய வேட்பாளர்களை வெற்றி பெற செய்ய முடியும். இந்த எல்லா காரணங்களையும் யாரு பூர்த்தி செய்வாங்க அப்படின்னு பார்த்தா அது ரொம்ப டவுட் தான், சந்தேகத்தை கொடுக்கக்கூடியதுதான். ஆனா சந்தேகமே இல்லாம தெளிவா இருக்கிறது அதிமுக. அப்போ அதிமுக இந்த தேர்தலை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அவர்கள் தீர்க்கமாக இந்த தேர்தல் வேலைகளை செய்யும் பொழுது மெஜாரிட்டி பிடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. இருந்தாலும் முதல் முறையா ஒரு டஃப் சுச்சுவேஷன்ல இந்த தேர்தலை சந்திக்கிறோம். இந்த தேர்தல் ஒட்டுமொத்தமா திமுக, அதிமுக, தவக, சீமான் இப்படி பார்க்கும் பொழுது அதிமுகவுக்கு சாதகமான தேர்தலாகத்தான் இது இருக்கிறது.